இது வெஜ்ஜா நான்வெஜ்ஜான டவுட் வர அளவுக்கு இருக்குங்க ருசி. ஒரு தடவை வாழைப்பூல ஒரு கோலா உருண்டை ட்ரை பண்ணுங்க. ஒரு மீடியம் சைஸ் பூ வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இந்த வாழைப்பூவை சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு தண்ணிக்குள்ள போட்டு வச்சுக்கோங்க, கருக்காது. இப்ப மசாலா அரைக்கிறதுக்கு அரை மூடி அளவுக்கு தேங்காய், அதாவது ஒரு மூடியில பாதி தேங்காய் எடுத்துக்கோங்க, கட் பண்ணியோ துருவியோ. ஒரு 5 பல் பூண்டு, பெரிய பல் பூண்டுன்றதுனால 5 எடுத்திருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி. இது கூட ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்தக்கூடாது. ஒரு 4 அல்லது 5 வரமிளகாய், ஒரு துண்டு பட்டை, ஒரு 5 அல்லது 6 கிராம்பு எடுத்துக்கோங்க. ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கூட எடுத்துக்கோங்க. ஆக்சுவலா பொட்டுக்கல்லையும் நம்ம அது கூடவே சேர்த்து அரைப்போம். நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஒரு 5 ஸ்பூன் பொட்டுக்கல்ல ட்ரையா மிக்சி ஜார்ல பொடிச்சு எடுத்துக்குவேன். இப்ப நம்ம பொடிச்ச பொட்டுக்கல்லைய பாத்திரத்துல சேர்த்துட்டு அதே மிக்சியில இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்க்கிறோம். மெயினா தண்ணி ஊத்தாம அரைக்கணுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணி ஒரு சொட்டு கூட ஊத்தக்கூடாது. இப்ப முதல்ல இதனை ட்ரையா அரைச்சு எடுத்துக்கிறேன். நீங்க என்ன பண்ணணும்னா ஓட்டி எடுத்துட்டு ஒரு 4-5 தடவை இதை செய்யணும். கலந்து கலந்து விட்டு விட்டு திரும்ப திரும்ப போடணும். அப்போ உங்களுக்கு ஒரு அளவுக்கு நைஸ் ஆயிரும். அரைக்கும் போது தண்ணி ஊத்திராதீங்க, தண்ணி ஊத்தாமையே அரைப்படுங்க. இப்ப என்ன பண்ணணும்னா இந்த தண்ணிக்குள்ள இருக்கிற பூவை நல்லா பிழிஞ்சு பிழிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நல்லா பிழிஞ்சு பிழிஞ்சு இதுக்குள்ள சேர்க்கணும். வாழைப்பூலையும் தண்ணியோட சேர்க்க கூடாது. நீங்க வேணும்னா வாழைப்பூவை வந்து நல்லா ஒரு வடிகட்டியில போட்டு வடிகட்டிட்டு நல்லா அழுத்தி வடிகட்டிட்டு அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். பாதி அளவு மட்டும்தான் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு மிக்சியில போடணும். இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி இல்லாம ஓட்டுறதுனால மேல மேலேயே நிக்கும். நம்ம ஒவ்வொரு தடவை எடுத்து கலந்து விட்டு திரும்ப திரும்ப மிக்சியில போடணும், கொஞ்சம் நைஸ் ஆகிற வரைக்கும். இந்த வாழைப்பூ வந்து ரொம்ப நைஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. அந்த நம்ம கட் பண்ணின உருவம் தெரியாம இருக்கணும், அவ்வளவுதான். இப்ப இந்த பொட்டுக்கல்ல பொடிச்சதோட அதை சேர்த்துட்டு திரும்ப மீதி இருக்கிற அந்த வாழைப்பூவையும் இதே மாதிரி நான் பிழிஞ்சு பிழிஞ்சு மிக்சி ஜார்ல போட்டு எடுத்துக்கிறேன். இது ரொம்ப நைஸ் ஆகணும்னு கூட இல்லைங்க, கொஞ்சம் குறக்குறான்னு இருந்தாவே போதும். வாழைப்பூவை அரைக்காம கட் பண்ணி மட்டும் போட்டோம் அப்படின்னா நம்ம உருண்டைகளை எண்ணெயில பிடிச்சு போடும்போது பிரிஞ்சு பிரிஞ்சு வருங்க. அதனாலதான் அரைச்சு போடுறோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பும் கொஞ்சமா மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க அரைக்கும் போதே சேர்க்கணும். இப்ப நல்லா கலந்துட்டு உருண்டை பிடிச்சுக்கோங்க. எனக்கு வந்து தண்ணி இல்லாம சேர்த்ததுனால எனக்கு உருண்டை சூப்பரா கிடைச்சிருக்கு. கொழன்னு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து எண்ணெயில போட்டா எண்ணெய் ரொம்ப இழுக்கும். இப்ப கடாயில எண்ணெய் வச்சாச்சு, சூடாயிருச்சு. எண்ணெய் ஊத்தி ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா சூடு பண்ணுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அடுப்பை கம்ப்ளீட்டா சிம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த உருண்டைகளை போடணும். உருண்டைகள் எண்ணெய்க்கு அளவா இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. போட்ட உடனே நீங்க மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. ஒரு 20 செகண்டுக்கு அப்புறமா லைட்டா அந்த கீழே ஒட்டி இருக்கும் பாருங்க, அதை மட்டும் எடுத்து விடுங்க. கீழே ஒட்டாது, இருந்தாலும் லைட்டா எடுத்து விடுங்க. அதுக்கப்புறமா எண்ணெய் கொதிக்கிறது அடங்கினதுக்கு அப்புறமா திருப்பி போடணும். உள்ள போட்ட உடனே நீங்க திருப்பி போட்டீங்க அப்படின்னா பிரிஞ்சு வந்துருங்க. அதனால கொஞ்சம் கொதிக்கிறது அடங்கினதுக்கு அப்புறமா திருப்பி போட்டீங்கன்னா சரியா இருக்கும். வாழைப்பூவும் வேகணும் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் மீடியம் ஃபிளேம்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா எடுத்துட்டு எண்ணெய் வடிச்சிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். இது சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரா சூட் ஆகும். சும்மாவே ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம்.